வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் நல்லா சரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சந்தோஷத்தில் இருந்த வேலையில் அதற்கு ஆப்பு வைக்கும் விதமாக தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் கடுமையான ஏற்றத்தில் காணப்படுது. இந்த ஏற்றத்திற்கான காரணம் என்ன, மேற்கொண்டு இதே போல் ஏற்றம் நீடிக்குமா, சரிவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை ஒரு கிராம் 260 காணப்பட்டது. கிராமுக்கு 5 ரூபாய் விலை உயர்ந்து 265. 8 கிராம் 2080 காணப்பட்டது. 40 விலை ஏற்றத்துடன் நம்மளுக்கு 2120 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுற விலை. கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையானது இன்று ஒரே நாளில் 5000 அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது. இதற்கு சற்றும் சலிக்காமல் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைட் 24 தங்கத்தோட விலையும் ஏற்றத்தில் காணப்படுது. 1 கிராம் 15,338 காணப்பட்டது. 175 ரூபாய் விலை ஏற்றத்துடன் 15,513 சவரன் 1,22,704 காணப்பட்டது. 1,400 ரூபாய் விலை ஏற்றத்துடன் 1,24,104 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது. நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த ஏற்றத்திலிருந்து சரிவாக மாறின ஆசைப்பட்டு நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இதை மேற்கொண்டு இந்த வாரத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு 1,26,000 27,000 குறைந்தபட்சமாக 1,20,000 21,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே வேளை அடுத்து 22 தங்கத்தோட விலை 1 கிராம் 14,060 காணப்பட்டது. 160 விலை ஏற்றத்துடன் 14,220 காணப்படவில்லை. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் 1,12,480 காணப்பட்டது. 1,280 ரூபாய் விலை ஏற்றத்துடன் 1,13,760 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுற வேலையில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் மேற்கொண்டு இந்த வாரத்தில் சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவரன் விலையை பொறுத்தவரை 1,14,000 15,000 ஏற்றம்ங்கிறப்போ சரிவுங்கிறப்போ நம்மளுக்கு 1,10,000 11,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. அதே வேளை உங்களுக்கு நம்ம வீடியோ பிடித்திருந்தால் ஒரே ஒரு ஹைக் செய்யும். அதே போல் தங்கத்தோட விலை ஏன் இந்த மாதிரி மாற்றங்கள், அதாவது நல்ல சரிவில் காணப்பட்ட திடீர்னு ஏற்றம் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஈரான் அமெரிக்கா போர் இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழியில் போயிட்டுருக்கு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த போர் நிமித்த ஒப்பந்தம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்ட வேலையில் பார்த்தீங்கன்னா மீண்டும் எந்த நேரத்துலையும் போர் வெடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹார்மூஸ் நீரிணையை மறுபடியும் ஈரான் மூடியிருக்கவில்லை. இப்போ ஈரான் வெளியே வர கப்பல்களை அமெரிக்கா தாக்குவோம் இல்லை உள்ளே விட மாட்டோம் அப்படிங்கிற 2 விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேலும் பதட்டத்தை அதிகரிக்கும் விதமாக இருக்குது. ஒரு வழியாக இந்த போர் முடிந்தால் பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கிற வேலையில் இது ஒவ்வொரு நாளும் புதிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் இந்த போர் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணமே மக்களிடையும் அதே போல் பல்வேறு நாடுகளிடையும் போயிட்டுருக்கு. இதுதான் இன்னொரு முக்கியமான காரணம். தங்கத்தோட விலை இப்படி நிலை இல்லாமல் காணப்படுது. 2 நாள் ஏற்றம் 2 நாள் சரிவு அப்படிங்கிறதுக்கும் இதுதான் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. அதே போல் அமெரிக்க டாலரின் மதிப்பு நம்மளுக்கு நிலை இல்லாமல் காணப்படுது. ஒவ்வொரு நாள் அதிரடி ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி மாறி காணப்படுறதும் இதற்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த போர் நிறுத்தம் ஏற்படுற வரை நிரந்தரமான ஏற்றமும் சரிவோ இருக்கு.